கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் போராட்டம், நித்தம் போராட்டத்தை சந்திச்சுட்டே இருக்கீங்களா? என்னடா என் வாழ்க்கையில் இன்னுமே எனக்கு ஒரு முடிவு வரலையே, கஷ்டங்கள் குறையிலையே, நாளுக்கு நாள் அதிகமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சோர்ந்து இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாரு. வாசிப்போமா? எரேமியா 33:3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல. ஆமாம் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களை பாடுகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு அறியாதும் எட்டாவதுமான மனுஷனால் கிரகிக்க முடியாத காரியங்களை யார் செய்வா? ஏசப்பா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். இந்த காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யோசித்து கொண்டிருக்கீங்களா? இது என்னால் இன்னும் யாராலும் முடியாது, என்னால் யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தனிமையாக இருந்து சிந்திச்சு கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கால முடியாது, மனுஷனால் இது கூடாது, ஆனால் என்ன தேவனால் எல்லாமே கூடும். ஆமாம் அன்பு பிரியமான பிள்ளைகளே, விசுவாசத்தோடு நீ காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாக இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அறியாதும் பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக செய்ய போகிறாரு. விசுவாசிங்க. விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஜெபிப்பீங்களா? என் தேவனே, என் வாழ்க்கையில் இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கிறேன். இந்த கடன் பிரச்சனை என் வாழ்க்கையை விட்டு நீங்க மாட்டுக்கு, நான் பிறந்ததுலேருந்து இந்த பிரச்சனை சந்தித்து கொண்டே இருக்கிறேனே, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களோட கஷ்டங்கள், உங்களோட துக்கங்கள், உங்களோட பாடுகளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்கு அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுங்க, துதி செய்யுங்க, நோக்கி கூப்பிடுங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. நன்றி, வணக்கம்.